ஹலோ காய்ஸ், இது நம்ம முதல் வீடியோ. என் பேர் என்னன்னா தஷித். இன்னைக்கு என்னமா நம்ம ஃபன்னான ஒரு கேம் விளாடலாம். இந்த கேம் பேர் பிரெயின் ராட் எவல்யூஷனா. இது அடிக்க மாட்டான். அடி ஓகே, பாதி ஏறி இருக்கு. இது என்னன்னா பிரெயின் ராட் எவல்யூஷன் பண்ணணும். நம்ம வீட்டு டுங் இருக்கா, டுங் வந்து அம்மா எவ்வளோ பெரிய லேரி இல்லா. டேய் எனக்காவது ஒன்றா விட்றாங்க. எப்பாடி சாப்பிட்டாச்சு. நம்மளுக்கு எப்போ லேரி லாரில கிடைக்கும் தெரிலங்க. அதுக்குள்ளே இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் போட்டுருங்க. ஓகே, நக்கத்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இன்னும் சிக்கு முள்ளு அந்த மாதிரிலாம் இருக்குது. இது பாருங்க, பருப்பு பார்த்த பீம். இது பாருங்க காணு. இது உடைக்கணும் போல இருக்கு. என்னோட இது உடைக்கிறது கஷ்டம். நம்ம போய் ஆப்பிள் சாப்பிடலாம். ஏன்னா இது உடைக்கிறதுக்கு ரொம்ப பவர் வேணும் நம்மளுக்கு. நம்ம ஏன் த்ரலல் தானே என்னமோ பெரிய ஆள் மாதிரி பண்ணிருக்கோம். இது எவ்வளோ பெருசு இருக்கிறாது, சடாலும் வச்சிடும் போல இருக்குது. இப்போ அடி இங்கே ஒன்று இருக்குது. கோல்டன் ஆப்பிள். இது 3 அடி தான். இது அடிச்சு 3 அடி அடிச்சா கூட இந்த ஆப்பிள் சாக விடலங்க. நம்மளுக்கு பொம்பர்வீனோ குரோக்கோடிலோ வச்சிருக்கு. பறக்க முடியும் பறக்க முடியாது. இல்லை ரொம்ப காட்டுது. எக்கா நாய்க்குட்டி அது. இது ஓகே, நம்ம அடிக்கலாம். ஒரே அடில சேர்த்து. ஒரு கல்ல 2 மாங்க மாதிரி ஒரே கல்ல ஒரே அடி அடிச்சு 2 காலி ஆயிடுச்சு. இங்க இருக்கிற எல்லா ஆப்பிளையும் நம்ம கடிச்சு திரும்பணும். இங்க ஒன்று ஒரே அடி அடிச்சாலே எல்லாமே ஐ மீன்ஸ் என்னன்னா முன்னாடி அடிக்கும்போது இது 2 அடி தான் இது வச்சு. என்னமோ இந்த பப்பி தான் பவர் போல இருக்குது. இந்த பெட்ஸு வாங்கினா நம்மளுக்கு இது கிடைக்கும் போல இருக்குது பவரு. பெட்ஸு வாங்கலாம், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுத்த ஐயோ குரங்கு வந்துச்சு நம்மளுக்கு. குரங்கு வந்து ஒரு ஆள் காலிங்க 40 அடிப்போம் போல இருக்கும். வாங்க போய் ஒரு இது வாங்கலாம். அங்கே போடுங்க. எவ்வளோ பெரிய பிரெயின் ராட் ஸ்டாச்சு. 35. நம்ம எவ்வளோ வின் பண்ணியிருக்கோம்? 23 தான் இருக்குது. வாங்க இது எதாவது பாருங்களா. ப்ளீஸ் நல்லா வந்துடணும் ப்ளீஸ். திரும்ப டாகி குட்டி அட்டாக் பண்ணு. வாங்க அந்த பெரிய கானை உடைக்க பார்க்கலாம். இப்போ இது எப்படிதான் ஓடவே மாட்டேங்குதுங்க. ஐய என்னடா இது நகரவே மாட்டேங்குது. இந்த சிம்பான்சினி பனானினி எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ஓகே, அவன் நினைக்கிறேன். ஐயோ என்னடா இந்த ஃபோட்டோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. இதுக்கு பவர் வேணுங்க. இது கிடைச்சா சடால் போயிடலாம் போல இருக்கு. ஆட்டோ அட்டாக். இது பாருங்க, ரொம்ப அடிச்சு காலி பண்ணிட்டான். பர்பிள் பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல் போல இருக்கு. பாரு உடிட்டான். அப்பாடி செம. இது ரொம்ப பவர். இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் கொஞ்சம் தாங்க. கிட்ட வந்துட்டோம். இது உடச்சு இது பாருங்க, ஒரே ஆள்ல காலி பண்ணி. பாத்தீங்களா, புர்ரு பார்த்தா நெக்ஸ்ட் உடிட்டு கிடைக்கும். ஏன்னா அவனை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இருங்க, இவனை அட்டாக் பண்ணி பார்க்கலாம். இவங்கள சும்மா பொம்மை போல இருக்கு அட்டாக் பண்ணதுக்கு. திரும்ப அடிக்கிறானுங்க. திருப்பி அடிக்கிறானுங்க. இன்னும் அடிக்க மாட்டானுங்கன்னு நினைச்சேன். ஓகே, இதை அடிச்சு நம்ம நெக்ஸ்ட் மடிட்டு போயிடலாங்க. இங்கே என்னமோ கிஃப்ட் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கு. பாடி 3 கிஃப்ட் வச்சிருக்கு. என்னடா அடிக்க மாட்டேங்கிறான்.
ஐயோ இந்த கடன் போயிடுச்சு. வேற எவ்வளோ அடிச்சு எடுத்து போயிட்டான் போல இருக்கு. இங்கே இருக்கிற அக்கானை களி பண்ணலாம். 90 அடிக்கிறாங்க. அதனால ஈஸியாக போயிடலாம் போல இருக்கு. இவனாச்சு உடிண்டின் மடிண்டின் இங்க இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசா இருக்கு. அவ்வளோ பெரிய மாடு. நான் லெவாக்கு சத்துணி தான் பார்த்தேன். தெரியலடா இது என்ன Udin madin din dun. ஐயோ சாய் பாட்டியா. ஓகே வாங்க அந்த அக்கானை போய் உடைக்கலாம். நெக்ஸ்ட் லீரில் கிடைக்காது. அங்கே இதுவை பார்த்தாலே தெரியுது. இங்கே காணும். எல்லாம் பாரு செம்மையா இங்கதான் அந்த காணம் இருந்துச்சு. ஆளை காணும். அது ஓகே இது உடைக்கல இல்லையா. அந்த மாடு ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. எல்லாரையும் காலி பண்ண போகுது அந்த மாடு. நெக்ஸ்ட் இதுனா பறவை மாதிரியே இருக்கு. ரஸ்பீனி நான் நினைக்கிறேன். வச்சிடும் அந்த மாடு இங்க வந்துரு போகுது. அப்போ அடி ஐயோ என்ன வேற அடிக்குதே. ஏண்டா யாரா இவன் பிபி கோப்பான்னு யாரா இது இவ்வளோ சின்னதா இருக்கு. இது போய் அந்த காணம் உடைக்குமா? பார்த்தல என்னதான் பண்ணுது. எப்போ பையன் அடிக்குதா ஒரு டப்பால் வச்சுக்க. கொஞ்ச நேரத்திலே காலி பண்ணிடுச்சு. இங்க வந்து காணம் வர மாட்டேங்குது. வந்துச்சு. எப்போயாவது நெக்ஸ்ட் என்னது அது மூஞ்சி ஒன்றுமே தெரியலையே. ஓகே நம்ம இங்கே போகலாம். ஓகே இவன் வச்சுப்பாங்க என்ன வரேன். காலி ஆகிட்டாங்க சடால்னு. ஓகே இந்த மாடு இங்கேருந்து போயிட்டு போல இருக்கு. பஃபலோவோ மாடானே தெரியல சுத்தமாக. ஓகே நம்ம போய் இதை பெட்டு வாங்கினாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா எதுக்கு பெட்டு வாங்கலான்னு சொல்கிறேன்னா அட்டாக் பண்ணும்போது நிறைய இதுவாகும். நிறைய அட்டாக் ஆகும். வேறா பெட்டு வாங்கலாமா வேணாமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. லெவல் 8க்கு போனால் அதுக்குள்ளே போகலான்னு ஒன்று போட்டிருக்கு. அது என்னது எஸ்கேப் டும் ஏதோ போட்டிருக்கு. ஒன்றும் புரியல. எஸ்கேப் டும் பார்க். அதுக்குள்ளே போகலாமா? எஸ்கேப் டும் பார்க் என்ன ஒரு பேர். ஓகே வாங்க. ரொம்ப பெருசாக நிற்குது. இல்லைப்பா அதிகலாம் என்னடா 5Kன்னு சொல்றீங்க. எப்படிச்சு காலி பண்ண முடியும்? சாவு 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 என்னடாச்சு புரியல. இன்னும் ரெட் கலர்ல இருக்கு. இந்த காது பாருங்க பறவை ஒரு காது இதோ கல்லுல மனுஷன் கல். ஐயே என்னடா காம்பினேஷன் அது நல்லாவே இல்லை. இது எப்படியாவது இன்னைக்கு அட்டாக் பண்ணணும் காலி பண்ணணும். நம்ம அந்த லெவல் 8க்கு போனால் போகலான்னு போட்டுருக்கு. ஓகே அங்கே ஒரு கான் இருக்கு. அக்கா இது கண்ட்ரோல் வேறு ஒழுங்காக ஒர்க் ஆகுது. சாரி. அங்கே என்ன அக்காடு எப்படி காலை வச்சு உதன்னு உதைக்குதுங்க. இன்னும் 63% தான்
இன்னும் 63% ஏறணும். அங்கே பாருங்க நிறைய இடத்துல காணம் இருக்கு. நம்ம தான் பார்க்க முடியுது. அந்த 2 இடத்துல மட்டும் சுற்றி இருக்கோம். ஓகே இன்னும் 63 இன்னும் 70 ஏரியா போல இருக்கு. அதான் காட்டுது. அப்படியே இங்கே இன்னும் கொஞ்சம் தாங்க 84 ஏறிச்சு. இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காண அச்சு காலி பண்ணிட்டா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற காண அச்சு காலி பண்ணலாம். அப்போ தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் ரொம்ப வாய்ப்புலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தான் லெவல் 8 அதுக்குள்ளே போகலான்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் 1% ஏறணுமா? கடுப்பேற்றுறாங்க வந்து. Bombombini Gusini. Bombombini Gusini. Fratello Bombardino Crocodilo. Habla. Bombombini Gusini. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இதுக்குள்ள போகலாம். Traveling Brainrot City. Traveling to Brainrot City. எப்பா அடி எதுனா பாருன்னு போட்டு வச்சுருக்காங்க. எவனையும் காணும். ஓ அங்கே நம்ம அதான் பாருங்க போல இருக்கு. இங்கே பாருங்க பொனைக்கா அம்பாலாபு. ஒரு ரீபோத் எதாவது கிடைக்கும் போல இருக்கு. ஓகே அது லக்கி போஸ்டிங் 50 டைமண்ட்ஸா? ஓகேங்க சொல்கிறானுங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னடா இங்கே வந்து மாட்டீங்க. என்னடா கேட்டோ இப்போ போட்ட போஸ்டர் இருக்குது. ஓய் பாருங்க அவ்வளோ ரேட்டு. நம்மளால அச்சா கூட இது காலி பண்ண முடியாது போல இந்த பாக்ஸை. இல்லை பாருங்க லவாது சத்துணி தலை எதுவும் நீங்கள் திரும்ப தான் புரியுது. கண்டிப்பாக எதாச்சும் நம்மளால் காலி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டயரு இந்த டயரையாவது வச்சு காலி பண்ண முடியும்னு பார்த்தா இதுவும் ஒன்று ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சுருது இல்லையே வந்து. டேய் எப்படா இது நான் இது பண்ணிட்டு என்னமோ சிச்சி கேட்சிருக்கு. இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஒன் ஹவரில் எவன்டா இந்த கேம் விளையாடுவான். 1 hour இல்லைன்னா தருவானுங்க. கேக்டோ ஹிப்போ போட்டோமஸோ அதானே அது. கேக்டோ ஹிப்போ போட்டோமஸோ அது இல்லாம நெச தொர்னீத்தா. இதை அடிச்சு காலி பண்ணத்துல எனக்கு ரொம்ப தொர்னீத்தா. இன்னும் கொஞ்சம் தான் உன்னால முடியும். இன்னும் ஒரு அடி, இன்னும் 2 அடி, 3 அடி, 4 அடி தான் விட முடியும். பொம்பொம்பீனி குசினி போய் எனக்கு பவர் குறைஞ்சிடும் போல இருக்குங்க. Ballerina cappuccina. யாரா இது அப்படின்னு பாலகினா கமிச்சுனா மட்டும் இந்த கேம் வந்து பார்த்துப்பா. நான் எவ்வளோ அழகாக்கு இப்படி பண்ணி விட்டீங்களேடே அம்மூஜா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எந்த மாதிரி பண்ணி விட்டுறாடி விடுங்க. ஐயோ இதெல்லாம் பார்க்கவே முடியல. அங்கே பாருங்க காப்பிச்சினா சீனா கூட நல்லா இருக்கு. அது லிமிட்டட் ஆப்ஷன். அது கிலோ பெட்டு. ஓ இது பெட்டு கட்டா ஒரு எல்லாமே காலி போட்டுலாம் போல இருக்கே. இதுக்கு என்னன்னா
நம்ம லெவல் 10ல இருக்கோம். இங்கே பாருங்க, கோகோ ஹெலிஃபேண்டோ. கோகோ ஃபேண்டோ எலிஃபேண்டோ தானே? கோகோ ஃபேண்டோ எலிஃபேண்டோ. ஆஹா, அது 50th லெவல் வரையும் போனோமா? தட்சே போடுறதுக்கு பாருங்க. நான் அதிகமாகவே கம்மியாது. பாலரினா வந்து இப்படி பண்ணி வச்சுருவானுங்க. அதான் சுத்தமாக புரியல. இது பாலரினா மாதிரியே சத்தியமாக இல்லைங்க. ஏன் பாலரினா உருவாக்க அவ்வளோ கஷ்டப்படுறது? இந்த கோகோ எலிஃபேண்டையும் இது பண்ணிடுவாங்க. லவாங்க சுத்தம் கேட்டால் கூட Boneca ambalable. பூ கூட நல்லாதாங்க இருக்கு. டயர் அடிக்குது. டயர் அடிக்கிற மாதிரி தான் எனக்கு இது ஒன்று வரணுமா? அடுத்த கேரக்டர் கிடையாது அப்படின்னா கேரக்டர் அது ஒன்றும் செய்ய வேண்டியது கண்ணுங்க. ஓகே, பாதிதான் இந்த டயர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு டயரு நான் ரீபத்தில் எடுக்க முடியாது. கிளம்புடா. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போனோன்னு சொல்கிறேன். ரீபத்து யாரோ போடையாம முக்கியத்தில் என்ன கிடையாது. தவா மூஞ்செல்லாம் எவன்டா வாங்குவான்? ரீபத்து நாங்கள் ஒரு ஏர் மாட்டோம் போயின்னு எவ்வளோ பெரிய ஷாக் வேவு. டயரு இந்த சிக்கு மட்டும் கிடைக்கலன்னா என்ன நம்ம இன்னும் நடந்து இருக்கோம். போனக்கா மலபூ செம்ம அதுதான் இது இருக்கு எப்படியோ. ஓகே, டயர் வச்சுருவானுங்க. இவ்வளோ பெரிய முனைக்காமலாம் வந்துடாதுடா. சின்னதாக தான் ஒரு முனைக்காமலம். நான் அடிக்க மாட்டேன். அட்டாக்கு கொஞ்சம்தான் அப்பாடி கடுப்பு பின்னாடி போகுது. அப்படியே ரெடியா எனக்குலாம் தேவை ஃப்ரீ ஜம்லாம். திருப்பி சாப்பிடுவோம். இங்க பாருங்க. Cavellino cecchi. அது காவியா சாப்பிடுவா. என்னது அது மாடு? என்னடா இது மாடு தலைய வச்சு சுத்திட்டு இருக்கு. அந்த மாடு தானே? La vacca Saturno Saturnita. லவாக்கு சத்துர்னிக்கு வந்துட்டேன். இது ஒன்று தெரியல. ஆனால் லவாக்கு சத்துர்னிக்கு வந்துடுவேன். செம இது பவர் செம்மையாக இருக்கும். ஒரு டயர் வரும். ஓகே, இன்னும் குப்பை இருக்கு. குப்பை அடிச்சாலே இவ்வளோ போர் கிடையாதா? நான் அப்போ பார்த்தா இது குப்பையை அடிச்சிருந்தேன். இது பண்ணடா. Ganganzelli Trulala. அது கேங்கன்செல்லி துள்ளலா? ஏன்டா ஜிராஃபி ஒடின்னு மாதிரி உடம்பு வச்சுருந்தான். ஏன்டா தெரியல. எனக்கு டயர் வேணும். டயர் இதுவா?
கேரக்டர் போட்டுட்டு 15 மில்லியன் வேணுமா? இது 1 மில்லியன் ஏதாச்சும் அப்படியே பவர் எடுத்துக்கலாம். அதனால எவ்வளோ பவர். மீசையை பாருங்க, மீசக்காரன் உடம்பு கூட பயங்கரமா இருக்கு. ஒடிந்தோட பயங்கரமா இருக்கு. அது இல்லாம இவன் இதுவா மாறி இருப்பான். அந்த அட்டாக் ஆப்ஷன் அடிக்கலாம். என்னடா கோல்டு குடிச்சுட்டான்னு கேட்டீங்களா? ஆமாங்க. இப்போ அது 1 மில்லியன் கிடைக்குது. ஒரு பைசா கிடைக்குதுயா. கடுப்பானுங்க. என்னடா ஏற மாட்டேங்குது பவரு. வரப்போகுது ஒரு பக்கம் தாங்க ஏறுது. இவ்வளோ போகுது. 1 மில்லியனா? இதுவும் இதை போட்டு அடிக்க வேண்டியதுதான். அடிடா, டைம் வேஸ்ட் பண்ணாதடா. கேம் நான் முடிக்கணும்டா. அடிக்கிறது விட்டுடா. அப்படியே சார் நின்றுறாரு. மூஞ்சி தெரியுது. எதடா போய் பயங்கரமா இருக்குது அடிக்கிறது. இது வச்சாலும் 1 மில்லியன் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. பாருங்க, குத்துறான். குத்துனால என்ன வேஸ்ட்டு? எல்லாம் வேஸ்ட்டு. பாக்ஸ் காலி பண்ணுறான்னா இப்போ காலி பண்ணுவான். ஐயோ, இப்போ பிரைட்டர் டெபியூஷன் எவ்வளோ தேவை வருது. கொஞ்சம் கூட ஏறல. 1.3 மில்லியன் தாங்க ஏறி இருக்கு. நம்மளுக்கு ஏதோ ஒரு போர்ஷன் கிடைச்சிட்டா அந்த போர்ஷன் ஆளை காணும். என்னடா இது கருப்பே, எனக்கே போர் அடிக்குது. ஒரே அடி. அவன் 1 மில்லியன் அவனை வச்சாலும் நம்மளால கேட்க முடியாது. இவன் வேஸ்ட்டு. ஏதாவது பெருசாக அந்த மாடு மாதிரி கெச்சா நல்லாயிருக்கும். ஆனால் என்ன தெரியும். ஓ, நம்மளுக்கு கெச்ச காரத்துக்கு ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் 2 போடலாம். பாய் ஃப்ரம்